மதிச்சிருந்தா இங்க வந்து துளசி திருட்டுத்தனமா விஸ்வாவை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாளா? என்ன சொல்றீங்க சின்னத்த? துளசியும் விஸ்வா மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே சின்னத்த. நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என் உடம்பெல்லாம் பதறுது. சின்னத்த, நீங்க சொல்றது உண்மையா சின்னத்த? நான் எதுக்கு லட்சுமி உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? என் கண்ணால பார்த்த விஷயத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இங்க துளசி நெத்தியில குங்குமம் வச்சிருக்கிறத பார்த்த. அவ விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுதான் அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு ஹைதராபாத் வந்திருக்கா. என்ன சின்னத்த, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் அத்தை கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களே. அந்த துளசி அத்தைக்கு துரோகம் பண்ணிருக்கா. அத கூட அவங்க கிட்ட சொல்ல கூடாது. சொல்லி என்னடி ஆக போகுது? அம்மா காச்சு முச்சுன்னு கத்துவாங்க. அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? கல்யாணம் ஆனது தானே. சின்னத்த, அந்த துளசிய சாவடிச்சிடுங்க சின்னத்த. என் வாழ்க்கையை கெடுத்தவ இனி உயிரோட இருக்க கூடாது. அவளை கொன்னுடுங்க சின்னத்த. அதை தாண்டி நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த ஹைதராபாத்லயே அந்த துளசிக்கு சமாதி கட்டிடுறேன். நீ கவலைப்படாத. அவ இந்த ஊரை விட்டு உயிரோட சென்னைக்கு போகவே முடியாது. இங்கேயே அவளை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். சின்னத்த, உங்க ஐடியாவெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு எதுவுமே கேட்க பிடிக்கல. முதல்ல அந்த துளசிய கொன்னுட்டு அவ செத்துட்டாங்கிற விஷயத்த மட்டும் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நான் வேற எதையுமே கேட்க தயாரா இல்ல. சரியா? துளசிய கொலை பண்ணிட்டு அந்த கொலை பழிய பங்காரம்மா மேல போட்ட வேண்டியதுதான். யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. புஜிராவனை வெளியே போறேன், வரதுக்கு லேட் ஆகுன்னு சொன்னாரு. யாரா இருக்கும்? ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியா? இல்லையே, நான் எதுவும் ஆர்டர் பண்ணல. சரி இரு, நான் போய் பாக்குறேன். இரு, ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் கூட வந்திருப்பான். எதுக்கும் நான் போய் தாலியை போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா கதவை தரேன். என்ன? ஆமா துளசி, இந்த போலீஸ்காரங்களை நம்பவே முடியாது. அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க. சரி நீ சீக்கிரம் போய் தாலி கழுத்துல போட்டுட்டு போ. விஸ்வா, இப்ப போய் தரப்போ. சரி. என்ன தம்பி ஆச்சரியமா இருக்கு? நீ எப்போ ஹைதராபாத்துக்கு வந்த? பைரவி அம்மா கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அதுவா, அது நான் இப்பதான் இல்ல நேத்து தான் நான் வந்தேன். துளசியும் கூட வந்திருக்கா?
உங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சா? பைரவி அம்மா உங்க கல்யாண விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன கூப்பிட கூட இல்ல. இரு, இப்பவே பைரவி அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாக்கு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். துளசி வந்தது அம்மாவுக்கு தெரியாது. என்னது? துளசி வந்தது அம்மாக்கு தெரியாதா? நீங்க 2 பேரும் அம்மாக்கு தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நாங்க கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் பண்ணிக்கல. இது வேற ஒரு பிரச்சனைக்காக நான் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. அதான், மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் திருட்டுத்தனமா ஓடி வந்து கல்யாணமும் பண்ணிக்கல. அப்படி பண்ணிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நீ பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும் துளசி. ஏன்னா என்ன பார்த்ததுமே விஸ்வா தம்பி கண்ணுல தான் பயம் தெரிஞ்சுது. உன் கண்ணுல எந்த பயமும் தெரியல. உண்மையா இருக்கிறவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. விஸ்வா தம்பி, நீங்களும் நல்லவர் தான். என்ன பைரவி அம்மாவுக்கு தான் கொஞ்சம் பயப்படுவ, மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. எது எப்படியோ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்ன துளசி இப்படி ஆச்சரியமா என்ன பாக்குற? நான் இப்போ பழைய சத்தியவதி இல்ல. நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். துளசி, நான் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. சத்யவதி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல. உண்மைதான் தம்பி, நான் மாறிட்டேன். நீங்க வேணா பாருங்க, உங்க 2 பேரையும் பார்த்துட்டு நான் வெளியில போய் பைரவி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலாம்ல. ஆனா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சத்யவதி. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் லக்ஷ்மிக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்களே. ஆனா இப்போ நானும் விஸ்வாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதா சொல்றீங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. நீ கேக்குறது கரெக்ட் தான் துளசி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ருத்ர அம்மா தான். அந்த ருத்ர அம்மா எந்த பிளானோட எந்த திட்டத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். திட்டமா? என்ன திட்டம் போட்டிருக்கா? ருத்ரம்மாக்கு உங்க சொத்து மேலதான் தம்பி ஆசை. லக்ஷ்மி எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொத்து ஃபுல்லா நமக்கு கிடைச்சிருங்கிறதுனாலதான் அவ உங்க வீட்டுக்குள்ளேயே வந்தா. அவளோட திட்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுமே உடனே பைரவி அம்மா கிட்ட சொல்றதுக்கு நான் போனேன். எனக்கு அவளோட பிளான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு என்னையே கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினா. அவளுக்கு பயந்துட்டு தான் தம்பி நான் உங்க வீட்டு பக்கமே வரல. இது பாரு சத்யவதி, என் மாமா இருக்கிற வரைக்கும் அந்த ருத்ரா நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன். அது இருக்கட்டும், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த வீட்டோட இன்சார்ஜ் புஜ்ஜிராவ் இருக்காருல்ல, அவர் எனக்கு தூரத்து சொந்தம். அவர்கிட்ட கொஞ்சம் பணம் நான் கொடுத்து வச்சிருந்தேன். அத வாங்கலாமேன்னு தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன். அவர் இங்கதான் இருப்பாரேன்னு கதவு தட்டினப்போ நீங்க 2 பேரும் வெளியில வந்தீங்க. உங்க 2 பேரையும் இந்த இடத்துல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல துளசி, கழுத்துல தாலி, நெத்தியில குங்குமத்தோட
உன்னை விஸ்வா தம்பியோட சேர்த்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா சத்யவதி? ஆமா விஸ்வா. அப்படியெல்லாம் நடந்திருக்கோன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க, சரியா? இங்க நடந்த கூத்தே வேற. ஒரு அடாவடி போலீஸ்கார நாங்க 2 பேரும் இங்க ஒன்னா தங்கியிருக்கிறத பார்த்து கேஸ் போடுவேன் அது இதுன்னு மிரட்டினா. அதான் இந்த தாலியை கட்டிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு டிராமா பண்ண. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. டிராமாவோ என்னவோ துளசி, இன்னைக்கு ஒரு நாள் கடவுள் விஸ்வாவோட கையால கழுத்துல தாலியும் உன் நெத்தில குங்குமமும் உன் தலையில எழுதி வச்சிருக்காரு. அதுவே போதும். எனக்கு நீ சொல்றதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நியாயப்படி எது நடக்குமோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு நான் டிராமா போட்டேன், ஆனா நாளைக்கு நான் சென்னை போயிட்டா அங்க பைரவி அத்தை முடிவு பண்ணபடி விஸ்வாக்கும் லக்ஷ்மிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுதான் யதார்த்தம். அப்படி சொல்லாத துளசி. எப்பவுமே கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த ஊர் பக்கத்துல தான் என் குலதெய்வ கோயில் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த தெய்வத்துக்கிட்ட போய் என்ன வேண்டுனாலும் அப்படியே நடக்கும். வா துளசி, நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இல்ல சத்யவதி, நான் இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி சென்னைக்கு போகணும். என்னால கோயிலுக்கு எல்லாம் வர முடியாது. அப்படியா? சரி, நான் வேணா உன் கூட துணைக்கு ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டுமா? துளசி, எனக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு. போற வழியில அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை தொல்லை பண்ணாலும் பண்ணுவான். அதனால சத்யவதி கூட போறது நல்லது தானே? சரி விஸ்வா. சத்யவதி, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. சரிங்க சத்யவதி, பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி விஸ்வா. ரெண்டு பேரும் என்ன ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சத்யவதி ரொம்ப கெட்டவன்னு துளசிக்கு தெரிஞ்சிடும். துளசி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்க. இல்ல, விஸ்வா தம்பி உன்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எதுக்கு பைரவி அம்மா கிட்ட லக்ஷ்மிக்கும் விஸ்வா தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ண? சத்யவதி, நான் விஸ்வாவோட அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, லக்ஷ்மி தான் போன்ல சொன்னா. அவங்க 2 பேருக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சதாகவும் நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் சின்ன தன்னு அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். இது பாருங்க, எல்லாரும் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதான் பிராக்டிக்கல். இனிமே நானும் விஸ்வாவும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதனால அதை நினைச்சு நான் வருத்தப்பட போறதும் இல்ல. ஆனா விஸ்வா தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? என்ன துளசி, ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. அப்போ நீ விஸ்வா தம்பிய மறந்துட்டியா? இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என் மனசுல வேற வேற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னால வெளியே சொல்ல முடியாது. பைரவி என்னோட அம்மா, அவங்களோட பொண்ணா அவங்க ஆசைப்பட்டதை நடத்தி காட்டுறது என்னோட கடமை அப்படின்னு எப்படி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும்? துளசி, இன்னைக்குதான் நீ உயிரோட இருக்க போற கடைசி நாள். இனிமே உன் மனசுல என்ன இருந்தாலும் சரி, அது உன் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போக போகுது.
ஏய் சீக்கிரமா இவள யாரும் இல்லாத இடத்துக்கு கொண்டு போ, நான் வரேன் போ. ஓகே மேடம். ஏய் சீக்கிரம் வண்டி ஏறா. அப்பாடா, துளசி கதை முடிஞ்சது. சரி, இப்போ விஸ்வாவுக்கு ஃபோன் பண்ணி பங்காரம்மா எங்களை அடிச்சு போட்டு துளசியை கடத்திட்டு போயிட்டான்னு ஒரு கதையை சொல்லிடுவோம். சத்யவதி, அதுக்குள்ள ஏர்போர்ட் போயிட்டீங்களா? ஐயோ விஸ்வா, இங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி எங்களை அடிச்சு போட்டு அந்த பங்காரம்மா துளசியை கடத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஹலோ சத்யவதி, இப்ப எங்க இருக்கீங்க? நான் இதோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல தான் தம்பி இருக்க. சீக்கிரமா வாங்க தம்பி. என்னால நடக்க கூட முடியலையா, ரொம்ப அடிச்சு போட்டுட்டாங்க. சத்யவதி, சத்யவதி, ஹலோ ஹலோ சத்யவதி. தம்பி என்னால பேச கூட முடியல. ஹலோ. சீக்கிரமா வாங்க.